அப்படியா? சரிண்ணா. மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்னவன் பேரை சொல்லி. வாங்க சலீமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முருகசாமி, நீங்கள் என்னை விட வயதில் 2 வருடம் மூத்தவர் சாமி அப்படி விஜயன்னு சொல்லியிருக்காங்க. தாஜி சலீம் சோகோ வணக்கம். பாசமெல்லாம் கண்டிட்டுருங்க சார். ஒரு கேரசமாக சொல்லி கமெண்ட் படிங்க ஸ்பீடாக ஒர்க்கு. ஆமாம் 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 சலீமண்ணா. அலாட்டண்ணா சாமி சரணம் பாருங்க அப்படி யாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்காங்க. நான் லைவ் வந்து உடனே டக்குன்னு லைக் பண்ணுங்கன்னு தங்கச்சி. ஆமாம் சொல்லிங்க முருகண்ணா. பயிரி அப்படி கேட்டு பாருங்க. தங்கைக்கு ஒரு வேண்டுகோள் சீரியஸ் நான் கண்டிப்பாக நான் பார்க்குறேன். பாசம் ரயிலை என் ஊரில் நிறுத்தி விடுங்கள். நான் இறங்கி விடுகிறேன். நேரலை நாளை இதே நிலையத்திற்கு வந்து விடுங்கள். நான் வருகிறேன். டாட்டா பை. சரி கிஷோர், நான் கிளம்புங்க. நானும் இனிமேல் தினமே 9 மணிக்கு 8:45 9 மணிக்குள்ள லைவ் வந்துருங்க எல்லாருமே. சரியா? கலை விஜய் சாமி அப்படிங்கிற ஓகே சொல்லியிருக்காங்க. மாலை போட்டவர்கள் பெண் குழந்தைகளை மலிகாபுரம் என்று அழைக்க வேண்டும். ஓ அப்படியாண்ணா. சரிண்ணா. யார் அனுப்புனா? ராஜா தம்பி அனுப்பிச்சிருக்காப்ல இல்லையா? மாமா அனுப்பிச்சாங்க. ஹாய்மா, வாருங்க சுகம். வணக்கம். ஹாய் செல்லம், வாருங்க சுகம். வணக்கம். நீங்கள் எந்த ஒரு நான் திருச்சி தங்கம்மா. திருச்சி தெரியுமா? அது ஒரு 77 லைக்கு. பச்சை மிளகாய் கடித்து சாப்பிட்டால் பல்வலி தானாக சரியாகிவிடும். அப்படியா மோகனண்ணே? நீங்கள் பல்வலி வரப்போ பச்சை மிளகாய் நான் வாங்கிட்டு கொடுப்பேன் 1 கிலோ. நீங்கள் கழிச்சு நீங்கள் சாப்பிடணும் சொல்லிவிட்டேன். முயற்சி செய்து பாருங்களா. எம்புட்டு நெஞ்சு அழுத்தம். எனக்கு பல்லு வலிக்குதுன்னா பச்சை மிளகாய் சாப்பிடலாம். பென்சி கிச்சன் சப்போ வணக்கம். பாப்பா ஒரு லைட் ஆஃப் பண்ணு பாப்பா அப்படின்னு கேஸ்மா போட்டிருக்காங்க. ஓகே ஹாய் அன்பு மனப்பாறை அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஏண்டி இப்படி கொடுமைப்படுத்துறேன்? டிவி ஆஃப் பண்ணு. வேற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணு. அப்பா அந்த பச்சை கலர் லைட்டு இதோ இது மட்டும் வச்சுக்கோப்பா. பாப்பா ஆஃப் பண்ணு டிவியை. டிவி வெடிச்சு போயிருடி. ஆஃப் பண்ணு டிவியை. அப்ப சவுண்ட குறைச்சுல. தாத்தா போய் படுக்க போய் போ. அந்த தலைவாணில் ஒரு துணி எடுத்து போடு போ. பாவம் தாத்தா. அந்த பூ எடுத்தாங்கிட்டு போய் நாங்களே கல்வி போட்டு வந்துட்டேன். திமிர் எடுத்து ஆடாத. ஹாய் அக்கா, நலமா? மாமா எல்லாம் நல்லா இருக்காங்க. தங்கப்பிள்ள முத்துக்குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கா சாமி? மோகன் ரவி சகோ அனுபவம் பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசிமா செம்மடி தங்கம். மழை பெய்யுது தங்கச்சி. சத்தியமாக சத்தமாக கேட்குது. இல்லை முருகன், நான் ஃபேன் போட்டோம் தான் அண்ணா. லைக் போட்டு வந்தவரை மீண்டும் போட சொன்னா இருக்கிற லைக்கும் போதாது. அந்த மாதிரியே கீழே சுத்தம். சரிண்ணா. மாரிமுத்து சகோ நீ உறங்க பாப்பா. நாளைக்கு டியூஷன் போகணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். நாளைக்கு எக்ஸாம். என் பிள்ளை எப்படி படிக்குது பாருங்க. அக்கா சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் சாதம் தங்க பிள்ளை. உண்மைதான் கலை விஜய் சகோ. நட்பு அழகானது, தூய்மையானது. நட்பு மிக அழகானது. அப்படி நட்பு கிடைக்கும் இடம் புனிதமான. அதைத்தான் மன்னி என்ற சேனல் அழகாக செய்து கொண்டிருக்கிறது. வயதை விட அன்பு மேலானது அப்படின்னு யாவது சிஎஸ் சொல்லியிருக்காங்க. பியூட்டி ஜாஸ்மின், வாருங்கள் சகோ. வணக்கம். கோவை நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்க? மருமகளை மாமா வருகிறேன் டாட்டா பை எப்படி கிஷோரனை சொல்லியிருக்காங்க. அப்போ என்னடி சொல்ல வர நீ? இல்லடி தெளிவா சொல்லடி. உண்மைதான் சிஎஸ் சாமி அப்படி சொல்லியிருக்காங்க விஜயண்ணா. கார்த்திக் மா, வாங்க கார்த்திக் சகோ. வணக்கம். ஹாய் கார்த்திக் மாமா. பிரபு வரும் சித்தப்பா இரு. முருகன் சகோ ஹாய் சொல்லியிருக்காங்க. செல்லம்மா ஹாய்மா. கேரசமா சொல்லியிருக்காங்க. இன்று பிறந்த நாள் மனநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்தும். அன்பு உள்ளம் இந்த ஹரணின்றங்க பாச உறவுகள் அப்படின்னு ராஜா தங்கம்மா சொல்லியிருக்காங்க. குணசேகரன் ஹாய் சொல்லியிருக்காங்க. இனிமேல் தான் தினமும் 9:15 மணிக்கு கரெக்டாக லைவ் வந்துட்டு. சரி முருகண்ணா. செல்லண்ணா சரிண்ணா. சிஎஸ் சகோ சொல்லியிருக்காங்க. கேஎஸ்சிமா வந்துட்டேன் மேடம். கேஎஸ்சிமா சொல்லியிருக்காங்க. சிஎஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. கேஎஸ்சிமா கூப்பிட்டுருக்காங்க. வந்துட்டேன் மேடம். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் மேடம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வாங்க அர்ஜுனண்ணா வணக்கம். சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். மலைடா அண்ணன் மலைடா பங்கு அந்த நாய் புதுசார்னு விரட்டி விட்டு போங்க பங்கு. ஐயோ உங்களையுமா கடத்தி விட்டது அப்படின்னு யாரும் என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே கேர்ஸ் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க. பாய் சொல்லியிருக்கா முத்துமா. முருகன் சகோ அருமை சொல்லியிருக்காங்க. நேற்று உடல்நிலை சரியில்லை என்று ஓகேவா? நல்லா